மரணம் நெருங்கியது, மரணம் பிடிக்க ஆரம்பித்து விட்டது, கைகாலெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது, ரூஹு அண்ணா இன்ன போகுது, சத்ராத்துடைய நிலைமையில துடிச்சு கொண்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் என்ன சொல்றாரு? யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் பிற்படுத்தினா நான் தர்மம் செய்வேன் என்று சொல்லுவாரு. அதுக்கு பிறகுதான் சொல்லுவாரு, நான் நல்லடியார்களில் ஒருத்தனாக ஆகிவிடுவேன் யா அல்லாஹ் என்று சொல்லுவாரு. கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற சந்தர்ப்பத்திலே எத்தனையோ மக்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை, பொருள்களை தலையிலே சுமந்து கொண்டு வீடு வீடாக சென்று தட்டுவார்கள். வீடு வீடாக சென்று தட்டுவார்கள். வீட்டை திறந்து என்னென்று கேட்பார்கள். சொல்லுவார்கள், இதை நீங்கள் இந்த சதக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த சதக்கா பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவார்களாம், இல்லை இல்லை, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு போதுமான அளவு இன்று இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள். அடுத்த நாள் கொண்டு வருவார்கள். அடுத்த நாளும் இதே மாதிரி சொல்லுவார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக தட்டுவார்கள். கியாமத்துடைய நாள் வந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால், லவ்லா அஹ்ரத்தனி இலா அஜலின் கரீம் என்று சொல்வதற்கு முன்னால், அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வம், பொருள் செல்வம், இந்த ரெண்டையும் நாம் சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஏன் அல்லாஹ்வே சொல்லிவிட்டானே சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்து ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துடைய அலங்காரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கின்ற சொத்துக்கள் அது மட்டுமல்ல, உங்களுடைய பிள்ளைகள் இதெல்லாம் அலங்காரம், இந்த உலகத்துடைய அலங்காரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் பாவிக்க வேண்டிய முறையிலே பாவித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் அல் பாக்கியாத்து ஸாலிஹாத் என்று சொல்லக்கூடிய நல்ல அமல்கள் இருக்கிறது, அதை நீங்கள் யாரும் விட்டு விடாதீர்கள். அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். அது இந்த உலகத்துக்கு, மறுமைக்கும், உங்களுடைய பயணத்துக்கு கட்டு சாதனமாக மாறும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் இந்த குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கின்ற எங்களுக்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த என்ன ஏற்பாடுகளோ அதை நாங்கள் கபூல் செய்து குழந்தைகளை சீரும் சிறப்பாக வளர்க்க வேண்டும். இதை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே சொல்லி முடிப்பது என்பது இல்லை, இயலாது. ஏனென்றால் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே கிட்டத்தட்ட 1023 பக்கங்கள் கொண்ட 2 கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதாவது இன்று ஜித்தாவிலே அங்கே இருக்கக்கூடிய சர்வகலாசாலை பல்கலை, அதாவது அந்த லைப்ரரியிலே வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புத்தகம், இந்த கிதாபு, கண்ணியமானவர்களே, 300 தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தலைப்பையும் பற்றி பேசுவதென்றால் சிந்தனை செய்து பாருங்கள். இதற்கு 300 தலைப்புகள் கொண்ட இவ்வளவு பெரிய கிதாபுகள் தேவையா? குழந்தையை வளர்ப்பதற்கு நாம் யோசிக்கலாம், சிந்திக்கலாம். கண்ணியமானவர்களே, குழந்தை பிறந்ததிலே இருந்து இன்னும் ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்கின்றது. சிரியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிஞர், ஒரு டாக்டர் எழுதியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 724 லட்சம் பக்கங்களை கொண்ட ஒரு கிதாபு. கண்ணியமானவர்களே, அதிலே அதாவது ஒரு குழந்தையை பெற்றதிலே இருந்து கடைசியிலே திருமணம் முடித்து எப்படி கொடுக்க வேண்டும், அது வரைக்கும் அந்த பிள்ளையுடைய கவனிப்பை பற்றி அந்த கிதாப் அழகாக கூறிக்கொண்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு குழந்தையை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழந்தைக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்பியுங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், லேசல் யத்தீமு கத் மாத்த வாலிதுஹு, பிள்ளை அதாவது தகப்பன் மரணித்து விட்டால் அவரை நீங்கள் அனாதை என்று சொல்லாதீர்கள். இன்னல் யத்தீம, உண்மையிலேயே அனாதை யார் என்று சொன்னால் லா, அதாவது எவனுக்கு அறிவும் ஒழுக்கமும் இல்லையோ அவன்தான் அனாதை என்று சொன்னார்கள். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, அவனிடத்தில் ஒழுக்க விழுமியங்கள் இல்லை என்றால் இன்று பாருங்கள், ஒரு ஆசிரியரை மதிக்க தெரியாது, ஒரு பெரிய மூத்தவரை மதிக்க தெரியாது, ஒரு தாய் தகப்பனை மதிக்க தெரியாது என்றால் அவரிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்பதுதானே அர்த்தம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இன்று இந்த வாலிப சமுதாயம் பிள்ளைகள் பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த பிள்ளைகள் செய்கின்ற
அநியாயத்தின் காரணமாக எவ்வளவோ பெரிய தாயும் தகப்பனும் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு வாலிபர் ஒரு 10 நாளைக்கு முன்னால என்ன சந்திக்கணும் என்று வந்தாரு. வந்த நேரத்தில் அப்ப அவரு நான் ரோட்ல சுத்தி நிற்கிறாரு, இந்த ரோட்டுக்கு முன்னால சுத்தி நிற்கிறாரு. ஒரு ஆள் வந்து கேட்டார், என்ன நீங்க எப்படி நிற்கிறீங்க? இல்லை நான் மௌலியை சந்திக்க வந்திருக்கிறாரு. அப்ப சரி என்று சொல்லிட்டு அவர் வர சொல்லுங்க என்று சொல்லி கூப்பிட்டு பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு 20 வயசு உச்சம் இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அவர் போதை வஸ்துக்கு எந்த அளவுக்கு அடிமையாயிட்டார் என்று சொன்னா, எந்த அளவுக்கு அடிமைண்டா கட்டியாகி அவரால் என்ன பேசுறார் என்று சொல்லி அவருக்கு தெரியாது. எந்த வீட்டுக்கும் அவருடைய வீட்டுக்கும் இடப்பட்ட தூரம் ஒரு 20 அல்லது 30 மீட்டர் தான் இருக்கும். அவர் சொல்றாரு, என்ன தம்பி தேடுனீங்கன்னு கேட்டா, நான் உங்களை அடிக்கடி சந்திக்கணும் என்று முயற்சி செஞ்சேன், எனக்கு பைஸ்கல் இல்லாதால வந்து கொள்ள கிடைக்கல அப்படின்னு. நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்டேன். நான் இடத்த சொன்னாரு. ஆனா அவர் அந்த இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஆக ஒரு 30 மீட்டர் இருக்கும். சரி, அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு வாள் ஒன்று இருந்துச்சு. அந்த வாள் எங்க போயிச்சுன்னு தெரியல, அதான் பெரிய யோசிச்சிருக்கேன், கவலையோடு இருக்கேன் சொன்னாரு. அப்படியா, எங்க உங்களுக்கு எப்படி கிடைச்ச அந்த வாள்னு கேட்டேன். அது எனக்கு மேல இருந்து வந்துச்சுன்னு சொன்னாரு. எங்க இருந்து வந்துச்சாம்? மேல இருந்து வந்துச்சாம். மேலண்டா எங்க? அல்லாஹ் கிட்ட இருந்து வந்திருக்க அவருக்கு வாள் உண்டு. அப்ப என்ன கதைக்கிறார் தெரியாம பேசுறாரு, என்ன பேசுறான்னு தெரியாது. அந்த போதை வஸ்துக்கு அடிமையாகி அவனுடைய மூளையில என்ன இருக்கோ தெரியல, அவன் என்ன பேசுறான்னு தெரியல. கடைசியில சொல்றான், அந்த வாள் ஒரு நாள் நான் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராவில் எல்லாம் பார்த்தேன், இந்த வாள் கிடைக்குமான்னு பார்த்தேன், இன்னும் எனக்கு கிடைக்கல என்று சொல்லி திட்டி சொன்னான். இல்ல, இப்ப அந்த வாள் எனக்கு பக்கத்துல இருந்துச்சு, ஆனா கையை போட்டு நான் பிடிச்சேன், ஆனா என்ன கை கரண்ட் அடிச்சிட்டுன்னு சொன்னான். என்ன கையில கரண்ட் அடிச்சிட்டுன்னு சொன்னான். அப்ப நான் யோசிச்சேன், இது ஒரு வயரடிப்பட்ட கேஸ் தான், தயவு செய்து தம்பி எனக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குது, நான் போறேன், நீங்க எழுந்திட்டு போங்க, பிறகு வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். 20 வயசுக்கு உட்பட்ட புடியன் உண்டு. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் நாம கவலைப்படணும். இன்றைக்கு நிறைய சமுதாயம் ஒரு தாயும் தகப்பனும் பெத்தெடுத்த பிள்ளைகளினால மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு சில தாய் தகப்பன் வச்சிருக்கிறாங்க. ஏனென்றா, இந்த பிள்ளை வெளியே போனான்னு சொன்னா அவ்வளவுதான், வெளியே போனா இந்த பிள்ளையோட நிலைமை மாறிடும். அதனால வீட்டுக்கு வச்சு அடைச்சு அந்த பிள்ளைகளை வச்சு வளர்த்து அவனும் ஒரு வகையான நோயாளி ஆயிட்டான். அவனும் ஒரு வகையான நோயாளி ஆயிட்டான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த விஷயம் எங்களோட உள்ளத்துல இருக்கிறது மட்டுமல்ல, எங்களோட சமுதாயத்துல எத்தனையோ விடயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இது ஒரு விழிப்புணர்வாக இந்த சமுதாயத்தில் நல்ல மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும், இந்த பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி பாடசாலைகளில் பேரண்ட்ஸ்மார வாங்க ஒரு கவுன்சிலர் வந்திருக்கிறாரு, இது சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கேன்னு சொன்னா தாய் தகப்பன் நிலைமை என்ன பார்த்தா 2 பேரு 3 பேரு 5 பேரு 10 பேரு அங்க இருக்கிற ஆசிரியர்கள் தலையில கை வச்சு கொண்டிருக்கிறான். அப்ப இந்த பேரண்ட்ஸ் இப்படி இருந்த பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, இஸ்லாமியர்களே, எனவேதான் பிள்ளைகளுக்கு நாம் நல்ல பண்புகளை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல விழுமியங்களை கற்றுக் கொடுப்பது எங்கள் மீது கட்டாய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பணத்தை தேடிக் கொடுக்கின்றோம், பட்டம் பதவியை எல்லாம் தேடிக் கொடுக்கின்றோம். ஆனால் இதை கொண்டு எங்களுடைய பிள்ளை எங்களுக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போகுமா? இல்லை சகோதரர்களே. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளை நாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்ப்பது எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா, இதா மாத்தல் இன்சான் இன் கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாதா, ஒரு மனிதன் மௌத்தாய் போய்விட்டார் என்று சொன்னால் எல்லாமே முடிந்து போய்விடும், 3 விஷயத்தை தவிர என்று சொன்னார்களே. அதில் ஒன்று என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதில் ஒன்று என்ன சொன்னார்கள்? வலதுன் சாலிஹுன் யதுலஹு, வலதுன் சாலிஹுன், சாலிஹான பிள்ளையாக இருக்கணும். எதோலஹு, அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க, அவன் மண்ணறையில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன செய்யுது? இந்த அம்மாக்கு வாப்பாக்காக வேண்டி அழுது அல்லா இடத்துல கேட்டுக்கொண்டிருக்குது. இன்றைக்கு சிலர்களை பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், வாப்பா தாய் தகப்பன் பிரிஞ்சிட்டாங்கிறதுக்காக வேண்டி கபரடியை போயிட்டு அந்த பிள்ளைகள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க.
ஏன்? அந்த தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைகள் அப்படி வளர்த்திருக்கிறாங்க. அந்த தாயையும் தகப்பனையும் அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் அப்படி பார்த்திருக்கிறாங்க சகோதரர்களே. அதனால அந்த பிள்ளைகள் கண் கலங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இன்னும் சிலர்களை பார்த்தா தாயின் தகப்பனை பற்றி கணக்கே இல்லாமல் இருக்கிறாங்க. கணக்கே இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தங்களை வளர்த்திருக்கிறாங்களே, எண்ணமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இந்த உலகத்திலே நடந்திருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு சொல்லாத எதையும் நபி அவர்கள் சொல்லாமல் இல்லை, சொல்லிவிட்டுத்தான் போயிருக்கிறார்கள். ஆகவேதான் நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்திலே கவனம் எடுத்து அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய, அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய நல்ல பண்புள்ள மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சிறந்த நல்ல ஜேசிலர்களாக ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களை நல்ல பண்புள்ளவர்கள் ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டும் பிரிந்து மண்ணறையிலே வாழுகின்ற எங்களுடைய தாயும் தகப்பன், எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய கபர்களை பிரகாசம் உள்ளதாக ஆக்கியருள்வாயாக. உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், இன்று பலஸ்தீன் நாட்டிலே முஸ்லிம்கள் தவித்து துளியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு எல்லா நிலைமையிலும் உதவி செய்தல்வாயாக. அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தல்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா வ அஷ்குருஹு ஷுக்ரன் ஜஸீலா. والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله جند الله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا بين يديه الساعة، ومن يطع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. فإني أوصيكم بنفسي أولا بالتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنما أموالكم وأولادكم فتنة. وقال النبي صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة ب7 سنين واضربوه ب10 سنين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه أما يحب ربنا ويرضى. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. إن أحسن الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وعليكم بالجماعة فإن يد الله مع الجماعة، ومن شد في النار. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على عبدك ورسولك، وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين والمهديين
أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم أجمعين، وعلى الإمامين الهمامين الشهيدين السعيدين سيدنا الحسن والحسين رضي الله عنهما، وأمي نبيك حمزة والعباس رضي الله عنهما، وعن ستة الباقين النشرة المبشرين، وعن التابعين وتبع التابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وأنا معهم وكرمك ورحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم انصر المجاهدين في فلسطين وأذل الشرك والكفرة والمشركين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تصفي خلقنا من حطب النار، وإنها بئس الدار وبئس المثوى والقرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقنا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويزدكم، والله أكبر والله يعلم وأنتم ما تصنعون.